Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I am Ranjini Priya here. இந்த வீடியோவில் வந்து ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் இதில் நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு நம்மளுக்கு. அது ஆனால் ஒன் வேர்டுன்னு வரும்போது 1 மார்க் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டைம் எப்படி எவ்வளோ கன்சியூம் பண்ணணும், எவ்வளோ கம்மியாக கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 0 0 4 5 4 0 3 6 1 அப்படின்னு. இந்த 3x3 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஐகன் வேல்யூஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஈச் ஆப்ஷன். ஒவ்வொரு ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆன்சர்லேயும் இருக்கிற ஐகன் வேல்யூஸ் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா sum of eigen values is equal to trace. traceனா வந்து diagonal elements ஓட sum, அதாவது sum of diagonal elements. இதில் diagonal elements வந்து பார்த்தீங்கன்னா 3 + 4 + 1 3 + 4 7 7 + 1 8. ஸோ உங்களோட diagonal elements ஓட sum வந்து 8 ஆயிடுச்சு. இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 2 3 + 4 7 7 + 2 9. ஸோ இது ஈக்குவலாக இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 1 3 + 4 7 7 + 1 8. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் நோட் திஸ். இது சாட்டிஸ்ஃபை ஆகுது உடனே இதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிடாதீங்க. எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணுங்கள். மேபி 2 2 4 இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆட் பண்ணால் 8 வரும். ஸோ 2 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் 2 ப்ராப்பர்ட்டியுமே எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணுங்கள். 3 4 5. ஸோ 7 7 + 5 12 2 3 5 2 2 + 3 5 5 + 5 10. ஸோ இது எதுவும் சாட்டிஸ்ஃபை வேறு எந்த ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்களது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. சப்போஸ் 2 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 2 4 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் 2வது ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டனால நீங்கள் டைரெக்டாக இதுதான் ஆன்சர், அதாவது 3 4 1 தான் ஆன்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் 2 ஆப்ஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி போகணும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணும். எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து கேன்சல் பண்ணுவோமா? நம்மளுக்கு பை லக் ஃபஸ்ட்டு ரோவில் 2 எலிமெண்ட் 0வாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ கேன்சல் பண்ணோன்னா 4 1s are 4 -6 × 0 0. அப்போ 3 × 4 12. நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ வந்து என்னது 12. அப்போ 12 கிடச்சிருச்சு. இப்போ ப்ராடக்ட் செக் பண்ணும். ஸோ 3 4 2. இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 கிடைக்குது. இப்போ 3 4 1 இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி செக் ஆகிடுச்சு. அப்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். நான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து சீன் எடுத்துக்கலாம். 2 2 4 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் இது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா 2 × 2 4 × 4 16 கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 12 கிடைக்காது. ஸோ 2 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆப்ஷன் எது நம்மளுக்கு 3 4 1 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்.
இந்த மாதிரி செக் பண்ணி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டைமும் லெஸ்ஸாக தான் கன்சியூம் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் யூனிட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும், எவ்வளோ ட்ரிக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் யூனிட் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.